வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ யமன் வந்து சத்தியவான் உயிரை அந்த எடுக்கிற அந்த நொடி சாவித்திரியினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு எங்களுக்கு ஒரு யோசிப்புங்க சார். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் கண் முன்னாடி ஒரு உயிர் பிரியுது அப்படின்னா அந்த இடத்துல அது முக்கியமாக கணவன் உயிர் பிரியுதுன்னாவே அப்படியே துடிச்சு போகக்கூடிய ஒரு அந்த சுச்சுவேஷன். அது சாவித்திரி அம்மா எப்படி எடுத்துக்கினாங்க, அந்த சுச்சுவேஷனை எப்படியெல்லாம் அவங்க வந்து அந்த இடத்த ஃபீல் பண்ணினுப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். யமதர்மன் சாவித்திரியோட மணாளன் சத்தியவானுடைய உயிரை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் எடுத்துக்கிட்டு போக முடியல. ஏன்னா ஒரு பிடி யமன் சத்தியவானை பிடிச்சி எடுத்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சாவித்திரி கிட்ட ஒரு பிடி இருக்கு. அவள் விட்டாதான் மரணம் நிகழுங்க. மரணம் நடக்கலை, விட மாட்டேங்கிறா. அப்போ யமன் சொல்கிறான், அந்த ஆன்மாவை நீ போட்டுக்கிற முடிச்சியை அவிழ்த்து விடு, நீ கட்டி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிற, நான் கூட்டிக்கிட்டு போகணும். கூட்டிக்கிட்டு போகிறது சொர்க்கத்துக்கு தானே, அனுப்பிட்டு சாவித்திரி, ஏன் கட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிற? இந்த நரகத்தில் இந்த பூமியில் கஷ்டப்பட்டது போதும், உங்கள் வீட்டுக்காரன் சொர்க்கத்துக்கு போகட்டும், அவிழ்த்து விடு. என்ன சாவித்திரி, நான் சொல்கிறேன் இல்லையா, அதை முடிச்சு அவிழ்த்து விடு அப்படின்னு யமன் கேட்குறாரு. முடியாதுங்கிறா. சொன்னால் கேள், நீ பூமிக்கு திரும்பி போ, உனக்கு எல்லாம் தேவையான சௌகரியம் பூரா நான் பண்ணித்தரேன், நீ போய் ஜாலியாக இரு, இவனை விட்டுடுன்னு அவர் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. சாவித்திரி திடீர்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இவ்வளோ நேரமாக யமனோட பேச்சுக்கு உரிய பதில் தரல. அப்போ கொஞ்ச நேரம் அவ அமைதியாக இருந்துட்டு தனக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. நம்ம அரண்மனையில் பிறந்து காடு காடாக தேடி வந்து சத்தியவானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பெருசாக சாதித்தோம்? ஒரு நெகட்டிவான எண்ணம் வருது. நீங்கள் யோசிக்கலாம், சாவித்திரிக்கு எப்படி நெகட்டிவான எண்ணம் வந்துச்சு? நம்மள மாதிரியே அவங்களுக்கும் வந்தது. அப்போ நெகட்டிவ் எண்ணம் வரலாமான்னா வரத்தான் செய்யும். நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம். அந்த நெகட்டிவ் எண்ணம் வந்ததுன்னா அதன்படி செயல்பட்டுருவோம், இல்லைன்னா அதை முன்னாடி போயிடுவோம். ஆனால் சாவித்திரிக்குள்ள அந்த எண்ணம் வரும் பொழுது அந்த எண்ணத்தை அவள் பொருட்படுத்தவில்லைங்கிறது தான் இதில் செய்தி. நெகட்டிவ் எண்ணம் தோணுது, தனக்குள்ளே வருது, அவள் ஆன்மாவை வேற தேடுறா. தனக்குள்ளே ஆன்மாவை போய் தேடி கண்டுபிடிக்க போகும்போது இந்த எண்ணங்கள் வரதான் செய்யுது. அப்படி வரும்பொழுது நாம் அதை கண்டுக்கிறோம், அது சொல்கிறத கேட்டுடுறோம். ஆனால் சாவித்திரி இந்த இடத்துல அதை பொருட்படுத்தவில்லைங்கிறது தான் பகவான் நமக்கு சொல்கிற செய்தி. சாவித்திரியில் 474வது பக்கத்தில் சில வரிகளில் சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஒய் கேம்ஸ்ட் டு திஸ் டம்ப் டெத் பவுண்ட் எர்த். அடுத்து, திஸ் இக்னோரண்ட் லைஃப் பினீத் இன்டிஃபரண்ட் ஸ்கைஸ் அப்படின்னு ஒரு வரியை சொல்கிறார். மூணாவது ஒரு வரியில் டயர்டு லைக் எ சாக்ரிஃபைஸ் ஆன் தி ஆல்டர் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறார். காலத்தை அழிக்க முடியாதா அப்படிங்கிற மீனிங்கில் அது அவர் சொல்கிறார். ஓ ஸ்பிரிட், ஓ இம்மார்டல் எனர்ஜி. ஓ ஸ்பிரிட்னா ஏ ஆன்மாவே, ஓ சாவித்திரியே. இம்மார்டல் எனர்ஜினா சாவித்திரி குறிப்பிடுறார். ஓ இம்மார்டல் எனர்ஜி, ஓ ஸ்பிரிட், இட் வாஸ் டு நர்ஸ் கிரீஃப் இன் எ ஹெல்ப்லெஸ் ஹார்ட் அப்படின்னு ஒரு வரியில் முடிக்கிறார். அடுத்தடுத்துல வர்ற வரிகளில் ஆர் வித் ஹார்ட் டேர்லெஸ் ஐஸ் எ வெயிட் தை டூம் அப்படின்னு சொல்கிறார். ரைஸ் ஓ சோல், ரைஸ் பண்ணுறார். ஓ சோல் அண்ட் வேனிஷ் டைம் அண்ட் டெத், பட் சாவித்ரிஸ் ஹார்ட் ரிப்ளைடு இன் த டிம் நைட் அப்படின்னு சொல்கிறார். நைட்டு ஓகே, அது என்ன டிம் நைட்? டிம்னா என்ன? ஒளி ரொம்ப குறைவாக இருந்தால் அதை டிம்முன்னு சொல்கிறோம். ஒளி குறைவான கொஞ்சம் ஒளி இருக்கிற நைட்டு. மை ஸ்ட்ரென்த் இஸ் டேக்கன் ஃப்ரம் மீ அண்ட் கிவன் டு டெத். ஒய் ஷுட் ஐ லிஃப்ட் மை ஹேண்ட்ஸ் டு தி ஷட் ஹெவன்ஸ் அப்படின்னு நினைக்கிறார். இந்த 474ஆம் பக்கத்தில் இந்த வரிகளை நிதானமாக படித்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, நமக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்கும். அந்த வாய்ஸு நமக்கு மட்டும் கேட்கும், அது மாதிரி சாவித்திரிக்கு மட்டும் கேட்குது. அந்த வாய்ஸ் சொல்லும்போது சாவித்திரி கேட்கறது, அந்த வாய்ஸை கூர்ந்து கேட்குறப்போ நான் தான் பராசக்தி பேசுகிறேன் அப்படின்னு சாவித்திரிக்குள்ளே கேட்குறது. அந்த பராசக்தி சொன்ன விஷயங்கள் தான் இப்போ நான் ஆங்கிலத்தில் சொன்னது. பராசக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக இந்த வீணா போன இந்த பூலோகத்துக்கு வந்த, எதுக்கு நீ வரணும்,
அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. கூடவே இன்னொரு வாய்ஸும் கேட்குது, நீ மரணத்தை ஜெயிக்க முடியாதா, இந்த காலத்தை கட்டுப்படுத்த முடியாதா, உன்னால் முடியாது என்ன, நீ இறைவனோட குழந்தை மறந்துடாத. எங்கே உள்ளேருந்து கேட்குற வாய்ஸ், இதயத்திலிருந்து கேட்குற அந்த யூனிவர்சல் டிவைன் மதரோட வாய்ஸ் கேட்குது சாவித்திரிக்கு. பட் நமக்கும் அந்த மாதிரி கேட்கும். அதை கேட்டு செயல்படுறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் காலத்தையும் வெல்லலாம், மரணத்தையும் வெல்லலாம். நம்ம தான் கேட்க மாட்டோமே. நம்ம ஆழத்தில், இதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய இறை ஒளியை, குரலை கேட்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் அந்த கான்சியஸ்னஸ் வரல. சாவித்திரிக்கு வந்ததால், அந்த ஆழத்தில் கூர்மையாக கவனிக்கிற ஞானம் இருந்ததுனால அந்த சொல்லை கேட்டாள். என்ன கேட்டாள்? நீ இறைவனோட குழந்தை, அதை மறந்துடாதங்கிறது கேட்குறது. எந்த உதவியும் உனக்கு இங்கே இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு கேட்குது அந்த குரல். உன்னை வழி நடத்துகிறேன். சாவித்திரி ஆன்மாவே எழுந்துரு, இந்த காலத்தையும் மரணத்தையும் ஒழித்து விடு, எழுந்துரு சாவித்திரி, எழுந்துரு அப்படின்னு உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வருது. நான் உனக்குள்ளேருந்து தான் பேசுகிறேன், உனக்குள்ளேருந்து வழி நடத்துகிறேன். தைரியமாக இரு, கவலைப்படாத சாவித்திரி, எழுந்துரு அப்படின்னு உள்ளேருந்து ஒரு உற்சாக குரல் ஆத்மாவிலிருந்து பராசக்தி பேசுகிறா. சாவித்திரி கூர்ந்து கவனிக்கிறா. முதல்ல நெகட்டிவாக தோணுச்சு, அது மனம். இப்போ உள்ள சோல்லேருந்து ஒரு பதில் வருது, எதிர்மறை வருது. உள்ளே இருந்த பராசக்தி தனக்குள்ளே என்ன பவர் இருக்குங்கிறத சொல்கிறத சாவித்திரி கூர்ந்து கேட்கறதுனால எழுந்திருச்சு யமனை வெல்வதற்கு தயாராகிறா. அடுத்த வாரம் பார்க்கலாமா? இந்த விஷயங்களை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சார். எல்லாருக்குமே மனம், ஆழ்மனம் ரெண்டுமே இருக்குது. அதில் அந்த மனம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை ஆனால் குறிப்பாக நோட் பண்ணி பகவான் எழுதியிருக்கிறாரு. அதாவது அவளும் கேட்டாள், அவளும் அதை யோசிச்சாள். ஆனால் உள்ளிருந்து அந்த ஆழ்மனத்திலிருந்து வந்த அந்த பராசக்தியின் குரல் வந்து அவளுக்கு இருந்த அந்த ஞானத்தை வைத்து அந்த மனம்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணத்தை அவ வென்றாள். அதனாலதான் அவ காலத்தை வென்று சத்தியவானை மீட்க முடிஞ்சது அப்படின்ற ஒரு குறிப்பை அழகா இங்கிலீஷ் வேர்ட் சொல்லி பகவான் சொன்ன வரியை வச்சு எங்களுக்கு புரிய வச்சிங்க சார். ஆனா எங்களுக்கெல்லாம் என்னன்னா, எங்களுடைய ஞானம், எங்களுடைய மனம் அவ்வளவுதான். ஒரு உயிர் ஒரு நேரத்துல பிரியுது அப்படின்னா எல்லாரும் குய்ய முய்யன்னு எல்லாம் கத்தி கலறி கூச்சல் போட்டு அழுந்து எங்கிருந்து ஆழ்மனம் சொல்றதை நாங்க கவனிப்போம். ஏன்னா மனது பின்னாடியே வாழ்ந்து எங்களுக்கும் பழகி போச்சிங்க சார். ஆனா சாவித்திரி மாதிரி நாங்களும் அந்த அதிமனம் சொல்லக்கூடிய அந்த ஒளியை கேட்டோம்னா நாங்களும் அதை எதிர்த்து வெல்லக்கூடிய சக்தி எங்களுக்குள்ளாரே இருக்கு. அதுதான் நீங்க வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இந்த உங்களுடைய பேச்சிலிருந்து நாங்க தெரிஞ்சுக்கிறதுங்க சார். அருமையான ஒரு எனர்ஜி எங்களுக்கு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க சார். கடந்த வாரத்தின் பேராமூர் தொடர்ச்சி வந்து இந்த வாரம் சொல்றேன், நீங்க இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி எங்களுக்கு சொல்லுங்க சார். அக்ஷயமர்தனன் தவமிருந்து ஆஞ்சநேயரை தன்னுடைய 2 கண்களால் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர். அவருடைய ஆத்ம பக்தியினால் ஆஞ்சநேயரை கட்டி தழுவி ஆத்மார்த்தமாக அந்த பக்தியுடைய நேசத்தை நம்ம பார்த்தோம். இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தியில் பிணைஞ்சிக்கிட்டா கூட அக்ஷயவர்த்தனனுக்கு வந்து ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் பார்த்தணுன்னு ஒரு விஷன். அவருக்கு அது ஒரு தீராத ஒரு காதல். அதுக்காக தான் ஆஞ்சநேயரை அவர் வணங்கி வரம் வாங்குறாரு. அந்த வரத்தின்படியே ஆஞ்சநேயர் கூட்டிகிட்டு போகிறார் ராமரையும் சீதையையும் தரிசனம் காண வைக்கிறதுக்காக. அங்கே ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் ஆஞ்சநேயருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தரிசனம் கொடுக்கும்போது அக்ஷயமர்த்தனனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே ஆலிங்கரதனமாக போய் கட்டி பிடிச்சிக்கிறார். ராமபிரானை பிடிச்சி வணங்கி தன் கண்களால் ஒத்திக்கிறாரு. இந்த காட்சியை மராட்டி சிவாஜி பார்க்குறாரு. பார்த்துட்டு பிரமிச்சு போகிறார். கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அவதார புருஷர்களை வந்து நேரில் பார்க்குறதுங்கிறது கற்பனையே எட்ட முடியாது இல்லையா? தன்னுடைய கண் முன்னாடி இந்த காட்சியை பார்த்தோன்னே கிட்டக்க போகிறாரு. ராமரையும் சீதையும் போய் தொடர்றதுக்கு போகிறார். டக்குன்னு அந்த நேரத்தில் வனத்தில் போய் அப்படியே மறைஞ்சிடுறாங்க. அவருக்கு ரொம்ப மராட்டி சிவாஜிக்கு ரொம்ப வருத்தப்பட்டு, என்னடா கிட்டக்க போகிற நேரத்தில் நம்ம கண்ணிலேருந்து மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி வருத்தமாக கோட்டைக்கு திரும்புகிறார். திரும்பி வந்த பிறகு அந்த வனத்தில் வந்து மறைஞ்சு போன ராமரையும் சீதையும் தரிசிக்கிறதுக்காக அக்ஷயமர்த்தனும் ஆஞ்சநேயரும் பஞ்சவடிக்கு போய் தரிசனம் பார்க்கறதுக்காக போய் பார்க்கும்போது ராமனையும் சீதா பிராட்டியையும் தரிசனம் கிடைக்கும்போது சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி
நீ யாரப்பா அப்படின்னு ராமபிரான் கேட்குறாரு. கேட்கும்போது நான் தான் அட்சயமர்தனன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அட்சயமர்தனன்கிறவர் ராமனுடைய அந்த நேரடி தரிசனத்தின் போது அவர் பேசுகிற அந்த அடக்கமும் பணிவையும் பார்த்துட்டு நீ ரொம்ப சமத்தாக பேசுகிற, அதனால் உனக்கு சமர்த்த ராமதாசர் அப்படின்னு பெயர் சூட்டுறார். ராமபிரானே நேரடியாக வந்து பெயர் சூட்டுற அளவுக்கு அந்த அட்சய வர்தனனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி இருந்தது. அந்த சாதாரண பக்தனுடைய பேராம் ஒரு அன்பில் ராமனே வந்து பெயர் சூட்டின பேர் தான் சமர்த்த ராமதாசர்னு. அந்த ராமதாசர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுறாரு, காலப்போக்கில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாரு. ராமபிரான் என்ன சொல்கிறாருன்னா, சமர்த்த ராமதாசரை அவர் எங்கே இருந்தாரோ அவரை அங்கேயே விட்டுட்டு நீ வந்து சேது சமுத்திரம் இடத்துக்கு போயிடுன்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு உத்தரவு கொடுக்குறாரு. சமர்த்த ராமதாசரை வந்து தென்னிந்தியா முழுக்க அவர் ராமநாமத்தை பரப்பட்டும், நீ வந்து சேது சமுத்திரத்துக்கு போயிடுன்னு சொல்லி ராமபிரான் உத்தரவிட அதன் பிரகாரம் அவங்க கிளம்பி போகிறாங்க. ஆனால் இதில் என்னன்னா, ஒரு சாதாரண சமர்த்த ராமதாசருக்கு பண்டரிபுரத்தில் நம்ம ராமதாசர் போகும்போது அங்கே நடந்த ஒரு ஆச்சரியமும் அதிசயமும் தான் அவருக்கு எவ்வளவு பேராமூர் பேரன்பு கிடைத்தது. ராமபிரான், பாண்டுரங்கன், ரகுமாயி, சீதா பிராட்டி, ஆஞ்சநேயர் இவங்க மூலமாக இந்த சாதாரண பக்தனுக்கு என்ன அதிசயம் நடந்தது, என்ன அற்புதம் நடந்ததுங்கிறது தான் பேராமூர் பேரன்பு. பேராமூர் பேரன்புங்கிற அந்த ஆழம் காண முடியாத பேரன்பு நாம் வைக்கிற பொழுது கடவுள் என்னவெல்லாம் தரிசனங்களை எப்படியெல்லாம் கொடுப்பாங்கன்றதுக்கு அந்த வரலாற்று உண்மையை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இதெல்லாம் நாம் நடைமுறையில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வர்றோம். இந்த அதிசயங்கள்லாம் இந்த பேராமூருங்கிற தலைப்புக்குள்ளே நாம் பார்க்கும் பொழுது இறைவனையே நாம் காதலித்து இறைவன் மீது அளவு கடந்த அன்பு செலுத்தினால் அவர்களுடைய தரிசனத்தை இந்த கண்குளிர அத்தனை அவதாரங்களையும் நாம் பார்க்க முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய உண்மையை அடுத்த வாரம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு இறைவன் மீது அதீத பக்தி கொண்டிருந்தால் இறைவன் அந்த அக்ஷயவர்தன் மீது எவ்வளவு அந்த பேரன்பு இருந்தா சமத்தா பேசுற, அதனால இனிமேல் உனக்கு வந்து சமர்த்த ராமதாஸ் அப்படின்னு நானே உனக்கு பெயர் சுட்டுறேன் அப்படின்ற அந்த ராமபிரானே பெயர் சுற்ற ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும். அதனால இந்த வாரம் எங்களுக்கு அந்த அரிய தகவலை எங்களுக்கு சொன்னீங்க. ஆனா இன்னும் அடுத்த வாரமும் இந்த பேராமூருடைய முடிவு எப்படி இருக்குதுன்றதை நான் அடுத்த வாரம் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா, வாழ்க்கையில எல்லா பேரண்ட்ஸுக்குமே எப்ப பார்த்தாலும் புலம்பல் சார், புலம்பல் புலம்பல், இது சரியில்லை அது சரியில்லை, பையன் ஒழுங்கா படிக்கலன்ற ஒரு புலம்பல், வேலை ஒழுங்கா கிடைக்கலன்ற ஒரு புலம்பல் இருந்தாலும் அந்த வேலையில வர பொருளாதாரம் அந்த குடும்பத்தை நிர்வகிக்க பத்தல அப்படின்ற புலம்பல், ஆண் வந்து சம்பாதிக்கும் போது அந்த பெண் வந்து கரெக்டான ஒரு பாதையில கொண்டு போல அப்படின்னு பெண் மேல ஒரு பழி, இல்ல பெண் வந்து இல்ல அவர் தான் சம்பாதிக்காம ஊதடித்தனமா சுத்துறாங்க அப்படின்ற ஒரு பெண்களுடைய பேச்சு, இப்படி நிறைய விஷயங்கள். விவசாயத்துல ஒன்றும் எடுக்க முடியல, தண்ணி இல்ல, ஏகப்பட்ட கேள்விகள். வாழ்க்கையில் நிறைய புலம்பல் மட்டும்தான் இருக்குதே தவிர கொஞ்சம் நஞ்சம் படிச்சுன்னுக்கிற ஞானத்தை வச்சு படிச்சுன்னுக்கிற அறிவை வச்சு இந்த வாழ்க்கையே நாம் எப்படி வளமாக்குறது அப்படின்றது தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். ஸோ இவங்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு அறிவுரையா நம்ம அன்னை சொல்ற மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுங்க சார். சாதாரணமாக வாழ்க்கைன்னா அதுக்கு பல அம்சம் கொண்டது. நம்ம எவ்வளோதான் கண்கொத்தி பாம்பா சுற்றி 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 நம்மளை கவனிச்சிட்டு இருந்தால் தான் அது வந்து ஒரு அழகாக மலரும், இல்லைன்னா கெட்டு போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது பெரியவங்க சொல்கிறது தான். நம்ம அவை சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அதை நம்ம கொஞ்சம் இப்போ நினைவு கொண்டு வந்தோம்னா அது ரொம்ப கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாராத பயிரும் கெடும். பார்க்கல, விவசாயத்தில் போய் என்ன ஏதுன்னு எட்டி நீங்கள் பார்க்கலன்னா அந்த பயிர் கெட்டு போயிடும். பாசத்தினால பிள்ளைகள் கெடும். இப்போ நாம் செய்கிற அதிகமாக பிள்ளைங்க மேலே பாசத்தை அளவுக்கு அதிகமாக வைக்கிறோம். ஏன்னா 4ங்கிறது 1 ஆயிடுச்சு. அந்த 1 மேலே அதிக பாசத்தை வைக்கும்போது என்ன ஆகுது? கெட்டு போகுது. பாசமாக இருக்கக்கூடாதான்னு கிடையாது, இருக்கலாம், அளவுக்கு அதிகமாக கெடும். எது? பாசத்தினால் பிள்ளை கெடும். கேளாத கடனும் கெடும். நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னா, கடன் கொடுத்துட்டு கேட்கறதில்ல, போய் முதல்ல விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நிறையா நடப்பாங்க. கேளாத கடனும் கெடும். கேட்கும்போது உறவு கெடும். நீங்கள் போய் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் ஒரு உறவு கெடும். அப்போ கேட்காம விட்டுணுமான்னா கேட்கணும், கொடுத்தா கேட்கணும். நீங்கள் கொடுத்தீங்க கடன் யாருக்கு? சொந்தத்துக்கு.
சொந்தத்துக்கு கடன் கொடுத்தா எப்படி கேட்க முடியும்? கேட்கும்போது உறவு கெடும். தேடாத செல்வம் கெடும். செல்வம் இருக்குன்னு இருந்துடக்கூடாது. தேடி தேடி நீங்கள் செல்வத்தை சேகரிக்கணும். தேடாத செல்வம் கெடும், இருக்கிற செல்வம் போயிடும். திகட்டினால் விருந்தும் கெடும். விருந்து சாப்பிடும்போது திகட்டுச்சுன்னு வச்சுங்களேன், எந்திரிச்சு வந்துடணும். அதுக்கப்புறமும் உள்ளே கொட்டினோம்னா அந்த விருந்தும் கெடும். கண்டிக்காத பிள்ளை கெடும். எந்த பிள்ளையை நீங்கள் கண்டிக்கலையோ அந்த பிள்ளை கெட்டு போயிடும். கடன் பட்டால் வாழ்வு கெடும். கடன் பட்டுட்டிங்கன்னா எந்த வகையில் கடன் வாங்கினாலும் அது வாழ்வை கெடுத்துரும். அதனால் கடன் வாங்காதீங்கன்றது நம்முடைய அறிவுரை. மீறி வாங்கிட்டேங்கிறதுக்கு நியாயமான காரணம் சொல்கிறோம். நியாயமான காரணம் சொல்கிறவங்க அதை அடைக்கிறதுக்கான நியாயமான வழி இருக்குது. அதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா கெடும். கடன் பட்டால் வாழ்வு கெடும். இதெல்லாம் காமன் நியதி. சினம் மிகுந்தால் அறம் கெடும். கோபம் வந்துடுச்சுன்னா இந்த தர்ம காரியம், நியாயம், தர்மங்கிறதெல்லாம் கெடும். சினம் மிகுந்தால் அறம் கெடும். சிந்திக்காத செயலும் கெடும். நம்ம ஒரு செயல் செய்கிறோம், சிந்திக்கணும். இது இப்படி செஞ்சால் சரியாக வருமானு பார்க்கணும். அது கெடாமல் பார்த்துக்கிற அளவுக்கு நகர்த்தணும். அப்போ சிந்திக்காத செயல் கெடும். உழுவாத நிலமும் கெடுங்கிறாங்க. அவ்வை சொல்கிறாங்க. அவ்வைக்கு ஏது விவசாயம், அக்ரிகல்ச்சர்னு தெரியல, க்ளீனாக சொல்கிறாங்க பாருங்கள். உழுவாத நிலமும் கெடும். ஏர் உழாத நிலம் அப்படியே கடந்தான் ஆகிடும், கெட்டு போயிடும். உழைக்காத உடலும் கெடுங்கிறாங்க. இந்த உடம்பு கெடுது. எதனால் கெடுதுன்னு என்றைக்காவது யோசிச்சோமா? கெட்டு போனால் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயிடுறோம். மாத்திரை மருந்து முழுங்கி ஆப்ரேஷன் பண்ணி ஊசியை போட்டு என்னத்தையும் பண்ணின்னு இருக்கோம். ஏன் இந்த நிலைமைன்னு யோசித்தோமா? உழைக்காத உடலும் கெடும். இந்த உடம்பு கெடும் எப்போ? உழைக்காத போது. உழைக்கிற போது கெடாது. இந்த உலகத்தில் கெடாத உடம்பு யாருக்காவது இருக்குன்னா உழைக்கிற உடம்பு கெடாது. அவை என்ன அழகாக சொல்லிட்டாங்க, உழைக்காத உடல் கெடும், இறைக்காத கிணறும் கெடும். ஒரு கிணத்துல தண்ணி இருக்குது, நீங்கள் எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த ஊத்தெல்லாம் அடைஞ்சி போயிடும். அந்த தண்ணி அப்படியே கெட்டு போய் அப்படியே நின்று போயிடும். அடுத்த முறை சுரக்காது, அடுத்த முறை விருத்தி ஆகாது. அப்போது இறைக்காத கிணறும் கெடுங்கிறாங்க. அந்த தண்ணியை பயன்படுத்தணும். இறைக்க தான் தண்ணி சுரக்கும். இயற்கையை அழிக்கும் நாடும் கெடும். இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அதை அழிக்கிற நாடு நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனால் பிற்காலத்தில் அது கெட்டு போகுது. ஏன்? அந்த நாடு கெடுது. எதனால்? இயற்கையை அழித்தால். இயற்கையை எப்படி அழிக்கிறோம்? போர் மூலயமா அழிக்கிறோம், சண்டையினால் அழிக்கிறோம். அந்த இயற்கையை கெடுக்கிற கரும் புகையினால் அந்த காடை அழிக்கிறோம், கொளுத்தி விடுறோம். இப்போ இந்த இயற்கை அழிக்கிற நாடு என்ன ஆகிடும்? கொஞ்ச நாளில் கெட்டு போயிடுங்கிறாங்க. அவை சொல்கிற இந்த அமுத மொழிகளை நாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். இல்லால் இல்லால் வம்சம் கெடும். இல்லால் இல்லால்னா என்ன? இல்லான்னா மனைவி. ஒரு வீட்டில் மனைவி இல்லைன்னா அந்த குடும்பம் கெடும். இல்லால் இல்லைன்னா அந்த வம்சமே கெட்டுடும், ஒன்றுமே இருக்காது, ஒரு விருத்தி இருக்காது. ஒரு வீட்டில் மனைவின்னு ஒன்று இருக்கணும். கணவன் மனைவின்னு இருந்து அவங்க மூலயமா அந்த குழந்தைகள் விருத்தி ஆகிறது தான் வம்ச விருத்தி ஆகும். இல்லால் இல்லா வம்சம் கெடுங்கிறார். இரக்கமில்லா மனிதமும் கெடுங்கிறாங்க. இரக்கம் இல்லைன்னா மனித சமுதாயம் இன்னைக்கு இருக்குன்னா அதோட அடிப்படை என்ன? இரக்கம், மனித நேயம், மனிதாபிமானம், பேரன்பு, இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நல்லா இருக்குது. அப்போ அது கெடாமல் பார்த்துக்கணும்னா என்ன? இரக்கம் இருக்கணும். இரக்கம் இல்லைன்னா அந்த சமூகம் கெட்டு போயிடுங்கிறாங்க அவை. அடுத்தது, அளவில்லா ஆசை கெடும். அது நமக்கு தெரிஞ்சது தான் நல்லாவே. அச்சப்படும் கோழை கெடும். ஒரு அச்சப்படுற ஒரு ஆளால் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. அடுத்ததெல்லாம் கெடும். இலக்கில்லா பயணம் கெடும். ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு பயணம் இருக்கணும். ஒரு பயணம் இருந்தால் அதுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அது இல்லைன்னா பயணம் கெடும். இச்சையினால் உள்ளம் கெடும். இந்த உள்ளம் நல்லா இருக்கணும், அது இச்சை இருக்கக்கூடாது. சில மட்டமான ஆசைகள், சில புத்திகள் கேடு விளைவிக்கிற சில கெட்ட எண்ணங்களில் நம்ம நாட்டம் இருந்ததுன்னா, அந்த இச்சை இருந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த உள்ளம் கெடும். உண்மையில்லா காதல் கெடும். காதல், இப்போ நம்ம சத்யவான் சாவித்திரி காதலில் பேசுகிறோம், அதில் எவ்வளோ உண்மை பூரிச்சின்னு இருக்கு. அளவில்லாத தெய்வீக காதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்ம காதலை பார்க்குறோம் இல்லையா? அப்போ காதலில் உண்மை இல்லைன்னா இந்த காதல் கெடும். உணர்வில்லாத இனமும் கெடும். எந்த ஒரு இனமும் அதுக்கு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இல்லைன்னா அது கெட்டு போயிடும், வீணாக போயிடும், அழிஞ்சு போயிடும், அது முகவரி இல்லாமல் போயிடும் அந்த இனம். அப்போ அதுக்கு என்ன வேணும்? ஒரு உணர்வு இருக்கணும். நான் யார், என்னுடைய பிறப்பு என்ன, என்னுடைய மொழி என்ன, நாடு என்ன, என் தேசம் எதுங்கிற அந்த உணர்வு இருக்கணும் அந்த இனத்துக்கு. இல்லைன்னா அது கெட்டு போயிடும். அதேமாதிரி செல்வம் போனால் சிறப்பு கெடும். நம்மக்கிட்ட செல்வம் இல்லைன்னா நமக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும் இல்லையா? அந்த சிறப்பு போச்சு. அப்போது செல்வம் இருக்கணுங்கிறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம ஏனோ தானோன்னு போகிறோம் இல்லையா? இப்போ அவை சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. இவ்வளோ விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு.
இத்தனையிலையும் நம்ம கான்ஷியஸாக விழிப்பாக உஷாராக இருந்தால் தான் வாழ்க்கை மலரும். புரியுதா உங்களுக்கு? நம்ம அன்கான்ஷியஸாக இருந்தால் இதெல்லாம் இப்படியெல்லாம் கெட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறாங்க. அப்போது செல்வம் போனால் சிறப்பு கெடுங்கிறாங்க. சொல் பிறழ்ந்தால் பெயர் கெடும். சொல் பிறழ்ந்தால் வார்த்தை மாறி தவறாக பேசிட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? போச்சு, உங்கள் கௌரவம் போயிடும். சொல் பிறழ்ந்தால் பெயர் கெடும். காய்க்காத மரமும் கெடும். ஒரு மாமரம் இருக்குது, மாங்காயே வரல, என்ன ஆகிடும்? அந்த மாமரத்துக்கு மதிப்பு இருக்காது, பூச்சி அடித்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வீணாகி கெட்டு போயிடும். அந்த மரத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும், கெட்டு போயிடும். காய்க்காத மரம் கெடும். காய்ச்ச மரத்துக்கு கல்லடி உண்டது, அப்புறம் அது தனி. காய்ச்ச மரம் கல்லடி படணும், கல்லடி பட தான் அந்த மரத்துக்கு மரியாதையே, வேல்யூ ஜாஸ்தி ஆகுது இல்லை. அதனால் கந்திஷ்டி வந்தால் கவலைப்படக்கூடாது. கந்திஷ்டி வரளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோமா சந்தோஷப்பட்டுக்கணும். நிறைய பேர் எனக்கு கந்திஷ்டி வந்துடுச்சு, என் மேலே எல்லாம் பொறாமப்படுறாங்க. நான் என்னை பொறுத்தவரை சொல்வேன், நம்ம சூன்யம் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோமே, பெரிய ஆள் ஆகிட்டோமே, சந்தோஷப்பட்டுக்குங்க. பொறாமப்பட்டாலோ கந்திஷ்டி வந்தாலும் கவலைப்படக்கூடாது. கந்திஷ்டி வர்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோமா அப்படின்னு நம்மளே நினச்சிக்க வேண்டியதான், பெருமையாக சந்தோஷப்பட்டுக்கணும். இதுக்கெல்லாம் பயந்து ஓடக்கூடாது. அன்னையை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் பயப்படக்கூடாது. ஆனால் டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்குது. நம்ம கர்வமாக மிடுக்கா போனால் அடிச்சிடும். கொஞ்சம் அடக்கமாக ஒரு தெய்வீக கட்டுப்பாடாக இருந்தோம்னா ஒன்றும் பண்ணாது. நான் சொல்கிறது என்னென்னா, அது ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக எடுத்துக்குங்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. காய்க்காத மரமும் கெடும், காடு அழிந்தால் மழையும் கெடும். காட்டை அழிச்சிட்டிங்கன்னா மழை போச்சு. குறி பிழைந்தால் வேட்டை கெடும். நீங்கள் சரியாக குறி பார்த்து அடிக்க தெரியலன்னா நீங்கள் போய் வேட்டைக்கு போய் பிரயோஜனம் இல்லை, அது வீணாக போயிடும். அது மாதிரி குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும். சும்மா குற்றம் பார்த்துருந்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க ஒருத்தவங்களும் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும். உங்களை சுற்றி சொந்தக்காரங்களே இல்லை, யார்கிட்டையும் பேச்சுவார்த்தை இல்லை, எல்லாம் ஒதுக்கிட்டான்னு அர்த்தம். சும்மா குற்றம் பார்த்துருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. குற்றம் பார்க்கலாம், ஒன்று ரெண்டு ஏதோ ரைட்டு, இதே வேலையாக இருந்ததுன்னா சுற்றி ஒருத்தனும் நம்மகிட்ட பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டாங்க. அதனால் அதிகமாக குற்றம் பார்க்கக்கூடாது. வசிக்காத வீடு கெடும். ஒரு வீட்டில் வசிப்பே இல்லைன்னா வவால் வந்து உட்காந்துக்கும். அந்த வீட்டில் பேய் பிசாசு எல்லாம் வந்து ஓட்டனை எல்லாம் சேர்ந்து ஒரே தீய சக்திகள் வீடாக போயிடும். அந்த வீடு கெட்டு போயிடும். குடியில்லாத வீடு கெடும், வசிப்பில்லாத வீடு கெடும்னு அவையே சொல்லிட்டாங்க. வறுமை வந்தால் எல்லாம் கெடும், முடிஞ்சு போச்சு. வறுமை வந்துட்டா மொத்தமும் போச்சு. வாழ்க்கையில் எல்லாம் கெடுங்கிறத பற்றி பார்த்தோம். ஒரே ஒரு வறுமை வந்தால் எல்லாமே கெடும்னுடுச்சு, எல்லாமே போச்சு. தூங்கினால் பகலும் கெடும். நீங்கள் தூங்குறீங்க பகலில், போச்சு வாழ்க்கை. தூங்கினால் பகலும் கெடும். தூங்கவில்லைன்னா ராத்திரி கெடும். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் ராத்திரியில் தூங்காமல் உட்காந்துட்டுருக்கோம், தூக்கமே வரல. அதை பற்றி தனியாக ஒரு டாபிக் பேசணும், ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது. தூங்காதவங்க கஷ்டம் அவ்வளோ இருக்குது. அதை பற்றி நம்ம ஒரு வாரம் பேசுவோம், ஒரு வாரம் இல்லை நிறைய வாரம் பேசுவோம். ஏன் தூக்கம் வரலைங்கிறத பற்றி நிறைய இருக்குது. இனிமையான ஆனந்தமான தூக்கம் வர்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, அதை பற்றி நம்ம நிறைய யோசிக்கலாம். கெடாமல் பார்த்துக்கணும். அவை சொன்னது என்ன, இதெல்லாம் செய்யுங்கிறது நிறைய சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் கெட்டு போயிடும்பா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பொறுப்பு இருக்குது நமக்கு. வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதில் இவ்வளோ ஒரு சீரியஸ்னஸான ஒரு விஷயம் இருக்குது. நாம் கொஞ்சம் அலர்ட்டாக கவனமாக கான்ஷியஸாக விழிப்போடு இருந்தோம்னா இந்த வாழ்க்கையை மலரும். அவை சொல்கிற மாதிரி அன்னை சொல்கிற மாதிரி ஆனந்தமாக என்ஜாய் பண்ணலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அன்னைனா கவனம். அன்னை வந்து எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை சொல்ற அதே மெத்தடு தான் நம்ம அவ்வை சொன்னதும். அவ்வை சொன்னதுல இவ்வளோ விஷயங்குதா அப்படின்னு நீங்க சொல்ல 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 நான் மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எல்லார் வீட்லயுமே பகவத்கீதைன்ற ஒரு சார்ட்டை எல்லாருமே போட்டு மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த சார்ட்டோட சேர்த்தி நம்ம அவ்வையினுடைய அமுத மொழிகளை நம்ம டெய்லியும் நம்ம குழந்தைங்களோ, நம்மளுடைய மனைவியோ, நம்மளுடைய கணவனோ, நம்ம குடும்பத்துல இருக்கிற நபர் ஒருத்தர் இல்லாம காலையில எழுந்து ப்ரேயர் பண்றாங்களோ இல்லையோ, இத ஃபர்ஸ்ட் கேட்டாங்கன்னா கெடாம இருக்கிறதுக்கு பாத்துக்கலாம். அப்புறம் வாழ்றதுக்கு அப்புறம் நீங்க சொல்றேன்னு சொல்லிட்டீங்க சார். இந்த கெடாம இருக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை தினசரி நாங்க வந்து வாய்ப்பாடு போல நாங்க டெய்லி அதை படிச்சு மெமரி பண்ணா, சுற்றுச்சூழல்ல நாங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி எங்களை கெடாம நாங்க பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு கவசம் எங்களுக்குள்ளார ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால இவ்வளவு பெரிய விஷயத்த எங்களுக்கு இப்ப போட்டு உடைச்சுன்னுக்கிறீங்க சார். இதுக்கெல்லாம் என்ன நாங்கெல்லாம் கைமாறு செய்யறோம்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி மறந்து போன விஷயங்களை இப்ப நான் நினைவுக்கு கொண்டு வரேன்னு. அவ்வையுடைய அமுத மொழிகள் மட்டும் இல்ல, இது எங்க எல்லாருமே சிந்திக்க வைக்க வேண்டிய சிந்தனை துளிகளும் எங்களுக்கு தெரியுதுங்க சார். அதனால இந்த மாதிரி சொன்ன நம்ம ஔவையாருக்கும் அதை எடுத்து உரைத்த உங்களுக்கும் கோடான கோடி நன்றி சார். நம்முடைய சாய் டிவியில் வர்ற நிகழ்ச்சியை நேரடியாகவும் பிறகு வீடியோவில் பார்த்து நம்முடைய நிகழ்ச்சியை நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஒரு வீடியோ கூட பாராட்டாமல் இருந்ததில்லை. இது வரைக்கும்
ஒளிபரப்பியிருக்கிற ஆயிரக்கணக்கான வீடியோவை பார்த்து பாராட்டு மழைன்னா அவ்வளவு பாராட்டு. இதுவரை பாராட்டின அத்தனை பாராட்டுகளையும் அன்னையுடைய திருவடியில் அப்படியே வச்சிடுறோம். ஏன்னா அவங்க பாராட்டினது எல்லாமே அன்னை சொன்னதை, பகவான் சொன்னதை, சாவித்திரி ஞானத்தை தான் நம்ம பேசியிருக்கோம். சொந்தமாக எதுவும் பேச தெரியாது எனக்கு, சொந்தமாக நம்ம பேசலை. ஆனால் அவ்வளவு புகழும் பெருமையும் எனக்கு வந்திருக்கு, கிடச்சிருக்கு. நான் அதை அன்னைக்கு சரண்டர் பண்ணிடுறேன். நிறைய முறை நான் இளவரசியை பாராட்டி பேசியிருக்கேன். வெளியில் நல்லா கேள்வி கேட்பாங்க, நல்ல திறமையாக கேட்பாங்க அப்படிங்கிறத நான் நிறைய மறைமுகமாக பின்னாடி பேசியிருக்கேன். ஆனால் ஒரு முறையாவது நேரில் பாராட்டிடணும் உங்கள் முன்னாடி. இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பேசும்போது அவங்க சொன்னாங்க, கீதாச்சாரம் மாதிரி அவை சொன்னதை அப்படியே பிரிண்ட் பண்ணி அதை நாம் தினமும் படித்தா நமக்கு நல்லது, சந்ததிகளும் படிக்கணும், அவை சொன்ன இந்த அமுத மொழிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு கீதாச்சாரத்தோடு ஒப்பிட்டு அவங்க சொன்னதுக்கு திடீர்னு சுயமாகவே அவங்களால ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மெசேஜை சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கீதாச்சாரத்தோடு ஒப்பிட்டு பேசுனதுக்கு இளவரசிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். திறமையான பெண் தான், ஆனால் இந்த மாதிரி டைமிங்காக அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக இப்போ 10th +2 தேர்வு எல்லாம் எழுதி ரிசல்ட் வந்துச்சு. இப்போ இருக்கிற மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணலாம், என்ன செய்யலான்னு ஒரே யோசனையில் இருக்கும்போது நம்மளுடைய அன்னையினுடைய அறிவுரைகள் அவங்களுக்கு ஏற்றாற் போல் சொன்னீங்கன்னா அவங்க ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் சார். வழக்கம் போல் இந்த வருஷமும் 10th +2ல் முழுமையாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க எல்லாருமே. அது ரொம்ப சந்தோஷம் பேரண்ட்ஸுக்கு. அவங்களும் அன்னைக்கிட்ட வேண்டாத வேண்டுதல் இல்லை, அப்படி பிரயத்தனம் பண்ணி வேண்டிக்கிட்டாங்க. பிள்ளைகளும் எக்ஸாம் முன்னாடி வேண்டிட்டு போனாங்க. நல்ல மார்க்கு, நல்ல ரிசல்ட்டு. இப்போ அடுத்தடுத்து காலேஜு நல்ல ஸ்கூல் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணணுன்னு நிறைய பிரயத்தனம் பண்ணுறாங்க. மதத்தை அன்னைக்கு அலமெண்டான ஒரு பூ இருக்குது, அந்த வெற்றி மலரை கொண்டு வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஒரு பேப்பரில் எழுதி, இந்த கோர்ஸ் இந்த கல்லூரியில் போட்டிருக்கேன், இந்த ஸ்கூலில் போட்டிருக்கேன் விண்ணப்பம், எனக்கு இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு அன்னைக்கு ஆஃபர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை அன்னை நிறைவேற்றி வைப்பார். நீங்கள் இது வரைக்கும் கேட்டதை எது நிறைவேற்றி வைக்காம விட்ருக்காங்க, எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு சிலது நம்ம சொன்ன உடனே நடக்கலையே, கேட்ட உடனே நடக்கலையேன்னு தோணும். கொஞ்ச நாள் பொறுத்து நடந்துடும். நம்ம வாழ்க்கையில் ஒரு 10-20 வருஷம் பின்னோக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே நடந்திருக்கும். அப்பப்போ நடக்கலைன்னா கூட லேட்டாவது நடந்துடும். ஆனால் நம்ம ஆசையை ஒருபோதும் அன்னை நிறுத்தி வைக்க மாட்டாங்க, தடுத்துட மாட்டாங்க, தவிர்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த காரணக்காரிய நேர சூழ்நிலை வரும்போது அழகாக அதை முடிச்சு கொடுப்பாங்க. அன்னையிடம் சொன்னால் அந்த காரியம் நிச்சயம் நடந்தே தீரும். அதனால் உங்கள் அன்னைக்கிட்ட சொல்லுங்கள், அவங்க பார்த்துப்பாங்க. வேண்டிய விரும்பிய கல்லூரி கிடைக்கும், ஸ்கூல் கிடைக்கும். டிகிரி முடித்தவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். அவங்களுக்கும் கவலை இல்லாமல் அன்னையுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உண்டு. என்னென்ன கோர்ஸ் எந்தெந்த கல்லூரிக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதை ஓப்பனாக மதத்தை ஃப்ராங்காக நல்ல மன விட்டு சொல்லிட்டு போங்க. அன்னையே உங்கள் சித்தப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு உரிமையும் கொடுத்துருங்க. என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேற்கொண்டு எனக்கு எது பெட்டரோ அதை நீங்கள் கொடுங்க மதன்னு முழு சரணாகதி அடைஞ்சிட்டு போங்க. அன்னை நிச்சயமாக ப்ளஸ் பண்ணுவாங்க. எல்லா குழந்தைகளும் மேலும் மேலும் மென்மேலும் வர்றதுக்கு அன்னை மகா சரஸ்வதியை வேண்டிக்கோங்க. நிச்சயமாக எதிர்பார்க்கறதை விட பெரும் பலனை நிச்சயமாக பெற முடியும். தைரியமாக இருக்கலாம். இந்த வாரம் ஆசம சோரியை தவிர்க்க வேண்டியது என்னென்னா, எல்லாமே ரிசல்ட்டு பாஸ் பண்ண, சென்டம் மார்க் வாங்கினேன், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன், கோல்டு மெடல் வாங்கினேன், ஏகப்பட்ட ஃபீட்பேக் வந்திருக்கு, ஏராளமான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு பேரண்ட்ஸ்கிட்டேருந்து. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் எதை எடுத்து நான் தியானமய சூர்யா சொல்கிறதுன்னு என்னால் செலக்ட் பண்ண முடியல. அதனால் வர்ற வாரத்துலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா சொல்லலாம், பேசலாம் அதை பற்றி. சார், நீங்கள் சொன்ன மாதிரி தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகள் எல்லா செல்வங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்த அன்பர்கள் மூலியமாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் நாங்களும் சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மேலும் மேலும் அவங்களுடைய படிப்பில் அவங்க நாளுக்கு நாள் மேலும் மேலும் முன்னேற நம்ம அன்னை மகா சரஸ்வதியாக வீட்டிருக்கும் போது அவங்களுக்கு எந்த குறையும் அன்னை வைக்க மாட்டாருன்றதை இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும். அதனால மேலும் மேலும் அவங்களுடைய கல்வி வளர்ச்சி உயரணும் அப்படின்னு நானும் அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.